ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்சஸ் ரிலேட்டட் சென்டென்சஸ் பார்த்துக்கிட்டு வரோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் பார்ப்போம். நான் நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன். மைங்கல் மந்திர் ஜா சுக்கி தீ. இப்போ சுக்கி தீன்னு யார் சொல்கிறா? ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. அதையே பாய் சொல்லணுன்னா மைங்கல் மந்திர் ஜா சுக்காத்தா. அதே நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தே அப்படின்னு நீ அப்படின்னு சொல்லும்போது இங்கே போயிருந்தாயா அப்படின்னு கேள்வியாகவும் கேட்கலாம். நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தாயா அப்படின்னு. கியா மைங்கல் மந்திர் ஜா சுக்கி தீ அப்படின்னு அது கேளவே சொல்கிறது. அது பாய் சொல்லும் போது ஃபஸ்ட்டு தூ போட்டுடணும். அதுக்கு முன்னாடி ஒரு கியா சேர்த்துட்டோம்னா கேள்வி ஆயிடும். கியா தூ கல் மந்திர் ஜா சுக்காத்தா அப்படின்னா என்ன, நீ கோயிலுக்கு நேற்று போயிருந்தியா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறது தூ. அதே மாதிரி தான் வக்கு. இந்த மைங்க்கு பதிலாக வக்கு சேர்த்துட்டோம்னா அவன் அவள். இப்போ சுக்கி தீனா அவள் போயிருந்தான், சுக்காத்தானா அவன் போயிருந்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வக் கல் மந்திர் ஜா சுக்கி தீ அப்படின்னா அவள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தாள். அதே அவன் நேற்று கோயிலுக்கு போயிருந்தான் அப்படின்னா வக் அதே தான் வரும். கல் மந்திர் ஜா சுக்காத்தா அப்படின்னு வரும். சுக்கா சுக்கி அதே மாறும். சுக்கானா அங்கே தா, அங்கே சுக்கினா அங்கே தீ. நீங்கள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தீர்களா அப்படின்னு நீங்கள் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் சொல்கிறது. அது நீன்னு கேட்டோம், தூனா தும்முன்னு கேட்கலாம். இப்போ இங்கே நீங்கள் அப்படின்னு ஆப். அதே மாதிரி தான் கியா ஆப் மந்திர் ஜா சுக்கே தே. அப்போ நீங்கள் மரியாதையாக சொன்னாலும் நீங்கள் எல்லோரும் அப்படின்னு நிறையா பேரை சொல்லணும். ஃப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறதும் சுக்கே தே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பெண்கள் குரூப்பை நீங்கள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு. கியா ஆப் மந்திர் ஜா சுக்கி தீங்கு அப்படின்னு வரும். சுக்கி தீனா ஒரு கேலை சொல்கிறது, ஒரு ஆளை மட்டும் சொல்கிறது. அப்போ சுக்கி அதே தான் வரும். தீங்கு அந்த இங்கு தான் அது ஃப்ளூரல் ஃபார்மாக நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தீங்கு. நீங்கள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தீர்களா? கியா ஆப் மந்திர் ஜா சுக்கி தீங்கு அப்படின்னு ஒரு பெண்கள் குரூப்பாக கேட்குறோம். நாங்கள் போன மாதம் சென்னை போயிருந்தோம். ஹம் பீச்னே மஹினே சென்னை ஜா சுக்கேத்தே அப்படின்னு இங்கே சுக்கேத்தேன்னு போட்டிருக்கு. அப்போ யார் நாங்கள் சொல்கிறாங்க? ஒரு ஆண்கள் குரூப் சொல்கிறாங்க. அதே பெண்கள் குரூப்பாக சொன்னாங்கன்னா நாங்கள் போன மாதம் சென்னை போயிருந்தோம் அப்படின்னா ஹம் பீச்னே மகினே சென்னை ஜா சுக்கி தீங்கு. இப்போ அவர்கள் போன மாதம் சென்னை போயிருந்தார்கள். அதேமாதிரி வே ஹம்மை மட்டும் எடுத்துகிட்டு வே சேர்க்கணும், அவ்வளோதான். வே பீச்னே மகினே சென்னை ஜா சுக்கேத்தே. அதே வந்திருந்தார்கள்னா அந்த ஜாக்கு பதிலாக ஆ அப்படின்னு போட்டுடலாம். இந்த வேக்கு ஹம்முக்கு பதிலாக வே அவர்கள். ஹம்முனா நாங்கள், வேனா அவர்கள். ஏ இவர்கள் போன மாதம் சென்னைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா இவர்கள்னா ஏ, அவ்வளோதான். ஏ பீச்னே மகினே சென்னை ஜா சுக்கி தீங்கு அப்படின்னா ஒரு பெண்கள் குரூப்பை சொல்கிறது. இதே டைப் 2. நான் பெங்களூருக்கு வந்திருந்தேன். மைன் பெங்களூரு ஆ கயாத்தா. அதே ஒரு பெண்ணை நான் பெங்களூருக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மைங் பெங்களூர் ஆ கயீத்தி. போயிருந்தேன் அப்படின்னா அங்கே ஜாயா ஜாயின்னு வராது. நான் பெங்களூருக்கு போயிருந்தேன் அப்படின்னா மைங் பெங்களூரு கயாத்தா அப்படின்னு தான் வரும். அதையே கேலா சொன்னால் கயீத்தி அப்படின்னு வரும். நாங்கள் அப்படின்னா இதுவும் அப்படி தான். நாங்கள் சென்னை பெங்களூர் போயிருந்தோம் அப்படின்னா ஹம் பெங்களூரு கயேத்தே. அதே பெண்கள் நிறையா குரூப்பாக சொன்னால் ஹம் பெங்களூரு கயீத்தீங். அதே மாதிரி தான் நீங்கள். இப்போ நீங்கள்னாலும் ஒரு ஆளை சொன்னாலும் நம்ம ஃபுல் ஃபார்மில் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். அங்கே ஆப் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளை சொல்கிறது. நீங்கள் பெங்களூருக்கு போயிருந்தீர்கள் அப்படின்னா ஹம் அப்படின்னா நாங்கள். நீங்கள்னா ஆப். ஆப் பெங்களூரு கயேத்தே ஆண்கள். ஆண்கள் குரூப்பை சொல்கிறது. அப்போ நீங்கள் பெங்களூரு போயிருந்தீர்கள் பெண்கள் சொல்லணுன்னா ஆப் பெங்களூரு கயீத்தீங். அதே மாதிரி தான் அவர்கள் இவர்கள் அப்படின்னா ஏ
வேன்னு சேர்த்துக்கிறணும். வேனா அவர்கள், இவர்கள்னா ஏ. அப்போ வே பெங்களூரு கயேத்தே, வே பெங்களூரு கயித்தீங். அதே மாதிரி தான் இவர்கள் அப்படின்னா ஏ பெங்களூரு கயேத்தே, ஏ பெங்களூரு கயித்தீங். நான் அவனிடம் 1,00,000 ரூபாய் கொடுத்திருந்தேன். இது நே சேர்த்து சொல்கிறது. மைங்கனே உசே 1,00,000 ரூபியே தியேத்தே. அப்போ நே சேர்த்தா அந்த நடுவில் இருக்கிற பொருளை தான் நம்ம சிங்குலர் ப்ளூரலாக ஆண்பாலா ஜெண்டர் ஆண்பாலா பெண்பாலான்றதை நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒவ்வொரு டென்ஸுக்கும் பார்த்துருக்கோம். இப்போ மைங்னே உசே 1,00,000 அப்படின்றதுனால தான் அங்கே ரூபியே தியேத்தேன்னு வருது. இதே 1 ரூபா கொடுத்துருந்தேன் அப்படின்னா மைங்னே உசே 1 ரூபியே தியாத்தா கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் அவர்கள் 1 வாரமாக எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார்கள். வே ஏ ஹப்தே கேலியே ஹமேரே கர்மேங் ரஹேத்தே. இந்த ரஹே அப்படின்னு நம்ம இதில் பார்ப்போம், ரஹா ரஹி ரஹேன்னு பார்ப்போம். இது அந்த ரஹேல வராது, இது வந்து ரஹ் அப்படின்னா தங்கியிருக்கிறது. அதே தான் ரஹேத்தேன்னு வருது. வே ஏ ஹப்தே கேலியே ஹமாரா கர்மேங் ரஹேத்தே. ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம். நான் நாளைக்கு சென்னைக்கு போயிருப்பேன். நான் நாளைக்கெலாம் சென்னைக்கு போயிருப்பேன், வந்திருந்தால் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நான் நாளைக்கு சென்னைக்கு போயிருப்பேன். மைங்கல் சென்னை ஜா சுக்கா ஹூங்கா. அப்புறம் சுக்கா ஹூங்கா அப்படிங்கிறாங்க. அப்போ யார் சொல்கிறது? ஒரு பையன் சொல்கிறான். மைங்கல் சென்னை ஜா சுக்கா ஹூங்கா. அதே ஒரு பொண்ணு சொல்லணுன்னா மைங்கல் சென்னை ஜா சுக்கி ஹூங்கி. நீ நாளைக்கு நேரம் வந்திருப்பாய். தூ கல் இஸ் சமய ஆ சுக்கா ஹோஹா. இப்போ வந்திருப்பாயா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு கியா சேர்க்கணும், அவ்வளோதான். கியா தூ கல் இஸ் சமய ஆ சுக்கா ஹோஹா அப்படின்னு கியா ஃபஸ்ட்டு சேர்க்கணும் கேள்வியாக கேட்கணுன்னா. அதே ஒரு பொண்ணு சொல்லணுன்னா, ஒரு பொண்ணை நீ நேரம் வந்திருப்பியா அப்படின்னு கேட்டோன்னா கியா தூ கல் இஸ் சமய ஆ சுக்கி ஹோஹி அப்படின்னு வரணும். இங்கே சுக்கி சுக்காவை சுக்கின்னு மாறணும், ஹோகாவை கோஹின்னு மாறணும், அவ்வளோதான். சுக்கி ஹோஹி. அதே மாதிரி தான் அவன் அவள் அப்படின்றதுக்கு தூக்கு பதிலாக வக்கை போட்டணும். அதே தான். வக் கல் இஸ் சமய ஆ சுக்கா ஹோஹா அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறது. வக் அவன் நாளைக்கு நேரம் வந்திருப்பான் அப்படின்னு. அதே அவள் நாளைக்கு நேரம் வந்திருப்பாள் அப்படின்னா வக் கல் இஸ் சமய ஆ சுக்கி ஹோஹி. நாங்கள் நாளை காலை இங்கே வந்திருப்போம். ஹம் கல் சுபஹ வஹாங் அங்கே ஆ சுக்கே ஹோங்கே. அதையே நாங்கள்னு ஒரு பெண்கள் குரூப்பாக இருந்தால் ஹம் கல் சுபஹ அப்படின்னா காலையில், வஹாங் அங்கே, ஆ சுக்கி ஹோங்கி. அவர்கள் நாளை மறுநாள் இங்கே வந்திருப்பார்கள். வே பர்சோங் அப்படின்னா நாளை மறுநாள், யஹாங் அப்படின்னா இங்கே, வஹாங்னா அங்கே, யஹாங்னா இங்கே, ஆ சுக்கே ஹோங்கே. இப்போ இதே மாதிரி யஹாங் வஹாங் பதில் கிதர் உதர்னு வருது, அதையும் போடலாம். ஆனால் இங்கே யஹாங் அப்படின்னு போட்டிருக்கோம். வே பர்சோங் யஹாங் ஆ சுக்கே ஹோங்கே. அவர்கள்னு ஒரு ஆண்கள் குரூப்பை சுக்கே ஹோங்கேன்னு சொல்கிறாங்க. அதே ஒரு பொண்ணை சொல்லணுன்னா வே பர்சோங் யஹாங் ஆ சுக்கி ஹோங்கி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.